வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நீ நெனைக்கிற அளவுக்கு இது ஈஸி இல்ல. நீ நெனைக்கிற அளவுக்கு இது கஷ்டம் இல்ல. அளவுக்கு உனக்கு அனுபவம் இல்ல. இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். நீங்க உடனே அந்த அளவுக்கு அப்படின்னா தட் மச் அப்படியெல்லாம் நெனச்சுக்காதீங்க. இந்த சென்டென்சஸ நாம ஆஸ் வச்சு தான் நம்ம வந்து இந்த சென்டென்சஸ நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இந்த ஆஸ் அப்படின்னா என்ன? இந்த செக்ஷன் நம்ம எந்த மாரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கம்பேரிசன். கம்பேரிசன் அப்படின்னாலே நமக்கு தான் ஞாபகம் வரும் இல்லையா? பட் நம்ம வந்து 2 விஷயங்கள கம்பேர் பண்றப்போ, அ இதனை விட இது அதிகம், இதனை விட இது உயரம், இதனை விட இது வந்து லாங்கா இருக்கு. இந்த மாதிரி சொல்றதுக்கு நாம தான யூஸ் பண்ணுவோம். ஆனா, ஈக்குவலா இல்லையா அப்படின்னு கம்பேர் பண்றதுக்கு நம்ம இந்த ஆஸ் அ ஸ்ட்ரக்சர தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இவன மாதிரியே இவனும் உயரம், இவன மாதிரி இவன் உயரம் இல்லை. இந்த மாதிரி சொல்றதுக்கு நாம இந்த 2 ஸ்ட்ரக்சர தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பாசிட்டிவா சொல்றதா இருந்தா வெறுமனே ஆஸ், நெகட்டிவா சொல்றதா இருந்தா நாட் ஆஸ். இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இத சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ இதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆஸ் அட்ஜெக்டிவ் இல்லன்னா அட்வெர்ப், ஆஸ். ஃபுல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்ஜெக்ட், பி வெர்ப் இல்லன்னா வெர்ப், ஆஸ் அட்ஜெக்டிவ், ஆஸ். அடுத்தது நவுன் வரலாம், ப்ரொனவுன் வரலாம், இல்ல ஒரு கிளாஸே கூட வரலாம். ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இத நீங்க மெமரைஸ் பண்ணணும்லாம் நினைக்க வேண்டாம். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றப்போ இது ரொம்பவே சிம்பிளா தான் இருக்க போது. ஸோ இத வச்சு நம்ம சென்டென்ஸஸ் ஃப்ரேம் பண்றப்போ, நாம பண்ண வேண்டியதெல்லாம் 2டே விஷயம் தான். 1 இந்த சென்டென்ஸ்ல ஏதாவது வெர்ப் இருக்கா அப்படின்னு பார்க்கிறது. வெர்ப் இருந்தா அத இந்த இடத்துல போடுங்க. வெர்ப் இல்லன்னா பி வெர்ப். அவ்வளோதான். 2வது விஷயம், இந்த 2 அஸ்க்கு நடுவுல போடுறதுக்கு நம்ம அட்ஜெக்டிவோ இல்ல அட்வெர்போ இருக்கணும் இல்லையா? இந்த சென்டென்ஸ்ல எது அட்ஜெக்டிவ் அப்படின்றத பாருங்க. இப்ப இந்த எக்ஸாம்பிள பாருங்க. இந்த தேர்வு கடந்த எக்ஸாமை போலவே எளிதானது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல கடந்த எக்ஸாமை விட எளிது நம்ம சொல்லல. கடந்த எக்ஸாமை விட கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லல. அதனை விட அப்படின்னு நம்ம சொல்லல. அதன மாரியே இதுவும் ஈஸி. 2த்தையும் ஈக்குவல் அப்படின்ற மாரி நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ இந்த மாதிரி கம்பேரிசனுக்கு தான் நம்ம எஸ் யூஸ் பண்றோம். ஸோ நம்ம பாருங்க, இதன மாதிரியே இதுவும் அப்படி சொல்ற இடங்கள்ல தான் நம்ம இந்த அஸ். இதன மாதிரி இது இல்ல அப்படின்னு சொல்றதா இருந்தா நாட் அஸ். அவ்வளோதான். ஸோ இந்த சென்டென்ஸ்ல வேற எதுவும் வெர்ப் இல்ல. அதனால நம்ம பி வெர்ப தான் யூஸ் பண்ண போறோம். 2வது விஷயம் இதுல இருக்கிற அட்ஜெக்டிவ் எளிதானது, கஷ்டமானது, நீளமானது இந்த மாதிரி எல்லாம் சொல்றது. அதுதான் அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல எளிது, ஈஸி அதுதான் அட்ஜெக்டிவ். அதுதான் கொண்டு வந்து இந்த இடத்துல போட போறோம். இப்ப இந்த சென்டென்ஸ நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். சப்ஜெக்ட் என்ன? இந்த எக்ஸாம், திஸ் எக்ஸாம். ஈஸி அப்படின்னு நம்ம சொல்றோம். திஸ் எக்ஸாம் இஸ். வேற வெர்ப் எதுவும் இல்ல. அதனால நம்ம பி வெர்ப் போடுறோம். ஆஸ் அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் பாருங்க. எளிது, ஈஸி. ஆஸ் ஈஸி ஆஸ் எது கூட கம்பேர் பண்றோம்? கடந்த எக்ஸாமை போல. ஸோ த லாஸ்ட் ஒன். த லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 எக்ஸாம்னு வர்றதுனால இத நம்ம அந்த எக்ஸாம்க்கு பதிலா ஒன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிடுறோம். This exam is as easy as the last one. This exam is as easy as the last one. இப்போ இந்த கம்பேரிசன் பாருங்க. இதன மாதிரியே இது எளிது, இதன மாதிரி இது எளிதில்ல அப்படின்னா நம்ம ஆஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இதே இடத்துல நாம கிட்டத்தட்ட இதே மாதிரி, ஏறக்குறைய இதே மாதிரி, இதே மாதிரி 2 மடங்கு, இதுல இதே மாதிரி பாதி இப்படியெல்லாம் கூட நம்ம சொல்லுவோம். இதுல நீங்க தேன் யூஸ் பண்றப்பவும் இந்த 2 மடங்கு, ஹால்ஃப் இதெல்லாம் வரும். அங்க எப்படி இருக்கும்னா, இதனை விட 2 மடங்கு அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப ரூ. 100 அப்படின்னா 2 மடங்கு அதிகம் அப்படிங்கிறப்ப அது ரூ. 300. 100 பிளஸ் 2 மடங்கு 300ன்னு ஆயிடும். நாம இந்த இடத்துல சொல்றது இதே மாதிரி 2 மடங்கு 200. அந்த மாதிரி சொல்றப்ப தான் நம்ம இந்த ஆஸ், அட்ஜெக்டிவ், ஆஸ் இந்த ஸ்ட்ரக்சர நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த ஃபோன், அந்த ஃபோன் மாதிரி 2 மடங்கு. அவ்வளோதான். அதனை விட 2 மடங்கு இல்ல. அதே மாதிரி 2 மடங்கு. அப்படி சொல்றோம். அதனால தான் இந்த ஆஸ் ஸ்ட்ரக்சர நம்ம யூஸ் பண்ண போறோம். சரி. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது வெர்ப் ஏதாவது இருக்கா? இல்ல. ஸோ இந்த இடத்துல பி வெர்ப் போட போறோம். அடுத்தது அட்ஜெக்டிவ் என்னன்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, 2 மடங்கு விலை உள்ளது. எக்ஸ்பென்சிவ். அதுதான் இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். அப்போ திஸ் ஃபோன் இஸ் as expensive as that phone. அந்த ஃபோன். இந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் 2 மடங்குன்ற வார்த்தையை கொண்டு வரல. இந்த ஃபோன் அந்த ஃபோன் மாதிரியே விலை உள்ளது அப்படின்னு சொல்றதா இருந்தா this phone is
as expensive as that one அப்படி நம்ம சொல்லிடுவோம். அதன மாதிரி 2 மடங்குன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி 2 மடங்கு, ஹாஃப், 3 மடங்கு இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வந்ததானா, அத நம்ம இந்த பி வெர்ப் பக்கத்திலே போட்டுற வேண்டியதுதான். ஸோ 2 மடங்குன்றப்போ 2 டைம்ஸ், ட்வைஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப this phone is twice as expensive as that one. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் நம்ம சொல்லப் போறோம். இப்போ அவள் உன்ன மாதிரியே உழைக்கிறாள். உன்ன மாதிரியே கடினமாக உழைக்கிறாள் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லலாம். அப்புறமா 3 மடங்குன்றத சொல்லிக்கலாம். ஸோ அவள் தான் சப்ஜெக்ட் இந்த இடத்துல. வேற ஏதாவது வெர்ப் இருக்கான்னு நம்ம பார்க்கணும்னு சொன்னோம். இந்த இடத்துல உழைக்கிறாள்னு இருக்கு. இப்போ உழைப்பது, ஒர்க் பண்றா, அதுதான் இந்த இடத்துல வெர்ப். என்ன டென்ஸ்? எப்பவுமே உன்ன மாதிரியே 3 மடங்கு கடினமா உழைக்கிறா. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அடுத்தது அட்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்கணும். கடினமாக, ஹார்ட், இதுதான் இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். இப்போ இந்த சென்டென்ஸ் அப்படியே ஃப்ரேம் பண்ணிடலாமா? she works. 3 மடங்கு நம்ம இப்ப சொல்ல வேண்டாம், அப்புறம் சொல்லிக்கலாம். அப்ப she works as hard as you. உன்ன மாதிரியே அவளும் கடினமாக உழைக்கிறாள் அப்படின்னு சொல்றதுக்கு. இப்போ நம்ம உன்ன மாதிரி 3 மடங்கு கடினமாக உழைக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அத நம்ம வெர்புக்கும் இந்த அஸ்க்கும் நடுவுல. அப்ப she works 3 times as hard as you. She works 3 times as hard as you. அவ்வளவுதான். இப்ப எது எங்கெங்க வரணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? சோ இந்த சென்டென்ஸ்ல நாம சப்ஜெக்ட பாத்துக்கோங்க. வெர்ப் இருக்கான்னு பாருங்க. வெர்ப் இருந்தா கொண்டு வந்து போடுங்க. இல்லனா பி வெர்ப் போட்டுருங்க. அடுத்து எது அட்ஜெக்டிவ்னு பாருங்க. அது 2 அஸ்க்கு நடுவுல போட்டுருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி 2 மடங்கு, 3 மடங்கு, ஹாஃப் இதெல்லாம் வந்ததானா அந்த பி வெர்புக்கும் இந்த வெர்புக்கும் அஸ்க்கும் நடுவுல கொண்டு வந்து போட்டுருங்க. அவ்வளவுதான். you'll get the sentence. ஈஸி இல்லையா? அடுத்தது பாத்தீங்களானா, இப்ப அவள் உன்னை மாதிரி 3 மடங்கு கடினமாக உழைக்கிறாள் அப்படின்றப்போ உன்னை மாதிரின்றதுக்கு இந்த இடத்துல யூன்னு போட்டோம். சோ அதுதான் ப்ரொனவுன். இப்ப இதுவே அவள் சீதா மாதிரி 2 மடங்கு, 3 மடங்கு கடினமாக உழைக்கிறாள் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப she works 3 times as hard as சீதா. சீதான்றது ஒரு நவுன் இல்லையா? அது வேணாலும் இந்த இடத்துல வரலாம். சோ இதுதான் நம்ம இந்த இடத்துல நவுன், ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம சொன்னோம். கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப அப்படியே நம்ம பார்க்கலாம். நீங்க ஒரு கேக் சாப்பிடுறீங்க. அந்த கேக்க உங்க அம்மா செய்யற கேக்கோட கம்பேர் பண்றீங்க. உங்க அம்மா செஞ்சது மாதிரி இருக்கா? செய்யற மாதிரி இருக்கா? இல்லையா? இதுதான் நம்ம கம்பேரிசன். அத விட ஜாஸ்தியா? இல்லையா? அதெல்லாம் நம்ம சொல்லல. அந்த மாதிரி இருக்கா? இல்லையா? அதான். இந்த கேக் எங்க அம்மா செஞ்சது மாதிரி இருக்கு. எங்க அம்மா செஞ்ச அதே டேஸ்ட்டோட இருக்கு. அப்படின்னு நீங்க சொல்லணும். இந்த ஏறக்குறைய அப்படின்றது கிட்டத்தட்ட, ஏறக்குறைய இந்த மாதிரிலாம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இல்லையா? சோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். சோ ஏறக்குறைய, கிட்டத்தட்ட. ஏறக்குறையன்னு வந்ததானா நீங்க அபௌட் யூஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்டன்னு வந்ததானா நியர்லி யூஸ் பண்ணுங்க. 2க்கும் பெரிய ஒரு 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 சின்ன சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் அத சொல்லி புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நீங்க அபௌட் இல்லன்னா நியர்லி, ஏறக்குறைய, கிட்டத்தட்டன்னு சொல்றதுக்கு. இப்ப இந்த சென்டென்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாமா? இப்ப இந்த கேக்கு அதே சுவையுடன் உள்ளது. அப்படிதான் நம்ம சொல்றோம். இருக்கிறது, அதே சுவையுடன் இருக்கிறது, உள்ளது. உள்ளதுனாலே பி வெர்ப் தான். அடுத்தது அட்ஜெக்டிவ் பாருங்க. சுவை, டேஸ்டி, அதுதான் இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். அப்போ திஸ் கேக் இஸ், ஏறக்குறையன்னு சொல்லிட்டதுனால ஒரு அபௌட்ட போட்டிருக்கோம். as tasty as, எங்க அம்மா செய்யற கேக் மாதிரி. the cake my mother made. the cake my mother made. ஏற்கனவே கேக்குன்னு வந்துட்டதுனால இந்த இடத்துல 1ன்னு போட்டிருக்கோம். this cake is about as tasty as the one my mother made. எங்க அம்மா அன்னைக்கு செஞ்சாங்கல்ல, அதே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏறக்குறைய அதே மாதிரி கேக். அப்ப this cake is about as tasty as the one my mother made. எப்பவுமே எங்க அம்மா செய்வாங்கல்ல, அந்த மாதிரி அப்படி நீங்க சொன்னீங்களானா இந்த இடத்துல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்துரும். the one my mother makes அப்படின்னு வந்துரும். சோ நீங்க என்ன சொல்ல வரீங்கங்கறத பொறுத்து. எப்போ எங்க அம்மா செய்வாங்கல்ல, அத மாதிரியே கிட்டத்தட்ட இருக்குன்னு சொல்றதா இருந்தா மேக்ஸ்ன்னு போடுங்க. அன்னைக்கு ஒரு நாள் எங்க அம்மா செஞ்சாங்கல்ல, செய்ததை போல் பாஸ்ட் டென்ஸ். அதனால தான் இந்த இடத்துல மேடுன்னு போட்டிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? இப்ப இதே எக்ஸாம்பிள்ல நம்ம ஏறக்குறையன்னு அபௌட்ன்னு சொன்னோம். கிட்டத்தட்ட அப்படின்னா நியர்லி. this cake is nearly as tasty as the one my mother made. இந்த நியர்லி இதுக்கு கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது என்னன்னா, எக்ஸாக்ட்டா எங்க அம்மா செஞ்சது மாதிரி இல்ல. இது என்ன இருந்தாலும் அதை விட இது கம்மி தான். நியர்லி, ஆல்மோஸ்ட் க்ளோஸா வந்திருக்கு அப்படின்ற அர்த்தத்துல தான் நம்ம நியர்லியை யூஸ் பண்றோம். அபௌட்ன்றப்போ ஆல்மோஸ்ட் சிமிலர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அதுதான் டிஃபரன்ஸ்.
இப்போ நாம நிறைய அட்ஜெக்டிவ் வச்சு சொன்னோம். அட்வர்ப் வருமா? எப்படி வரும்? அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். இந்த சென்டென்ஸ்ல அட்வர்ப் இருக்கு பாருங்க. அவள் தன்னுடைய தங்கையைப் போலவே அழகாக பாடுகிறாள் அப்படின்னு இருக்கு. அவள்ன்றது தான் சப்ஜெக்ட். யாரோட கம்பேர் பண்றோம்? அவளோட தங்கையுடன் கம்பேர் பண்றோம். அழகாக, பியூட்டிஃபுல்லி அதுதான் அட்வர்ப். பியூட்டிஃபுல் அப்படின்னா அட்ஜெக்டிவ், பியூட்டிஃபுல்லி அப்படின்னா அட்வர்ப். பாடுகிறாள் எப்பவுமே அவங்க தங்கையை போலவே இவளும் அழகா பாடுறா. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஒரு வெர்ப் இருக்கு, பாடுறதுன்ற வெர்ப். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம இப்போ ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த சென்டென்ஸ்க்கு தேவையான எல்லா எலிமெண்ட்ஸும் நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு. அப்போ ஷீ சிங்ஸ், ஷீ சிங்ஸ் பாடுகிறாள். ஷீ சிங்ஸ் as beautifully as her sister. She sings as beautifully as her sister. இப்போ இவ்வளவு நேரம் நிறைய பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அளவுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்றது. நீங்க அந்த மாதிரி நெகட்டிவா சொல்லணுமானா நாட் ஆஸ் அட்ஜெக்டிவ் இல்லைன்னா அட்வர்ப் ஆஸ், இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம். கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நீங்க நெகட்டிவா சொல்றப்ப என்ன மாறும் அப்படின்னா, பி வேர்பை யூஸ் பண்ணீங்களானா அடுத்தது நாட், அதாவது இந்த அஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு நாட் சேர்த்துக்கோங்க. இட் இஸ் நாட் ஆஸ் குட் ஆஸ் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ இதுவே வேர்ப் யூஸ் பண்றப்ப நம்ம டோன்ட், டசன்ட், டிடன்ட் அப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ டோன்ட், டசன்ட், டிடன்ட், வேர்ப் அதுக்கப்புறம் ஆஸ் இந்த மாதிரி வரும். நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றப்ப அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீ நினைக்கிற அளவுக்கு இந்த வேலை ஒன்றும் ஈஸி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். நீ எந்த அளவுக்கு நீ நினைச்சு வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு இந்த வேலை ஈஸி இல்லை அப்படின்னு நம்ம கம்பேர் பண்றோம். சேம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த வேலை, திஸ் டாஸ்க், வேற ஏதாவது வேர்ப் இருக்கா பாருங்க. அந்த அளவுக்கு இது ஈஸி இல்லை, இருக்கா இல்லையா அது மட்டும் தான் நம்ம சொல்றோம். வேற எதுவும் வேர்ப் இல்லை, அதனால பி வேர்ப் மட்டும் தான். அப்ப திஸ் டாஸ்க் இஸ், பி வேர்ப் வந்துருச்சானா அடுத்தது நெகட்டிவ்க்கு நாட். ஈஸின்றது தான் அந்த இடத்துல அட்ஜெக்டிவ். அப்ப ஆஸ் ஈஸி ஆஸ், நீ நினைக்கிற அளவுக்கு, ஆஸ் யூ திங்க், யூ திங்க் சப்ஜெக்ட் வேர்ப் வந்ததுதானா அது ஒரு கிளாஸ். இங்க பாருங்க, நவுனோ ப்ரொனவுனோ கிளாஸோ வரலாம். அப்போ திஸ் டாஸ்க் இஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் யூ திங்க். இப்போ இதுவே நம்ம கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவோம். இந்த வேலை பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு ஈஸி இல்லை. அப்படி ரெண்டு சென்டென்ஸை சொல்லுவோம் தமிழ்ல. பட் இதே விஷயத்த இங்கிலீஷ்ல சொல்றப்போ திஸ் டாஸ்க் இஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் இட் லுக்ஸ் அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான். யூ திங்க்னு சொன்னதுக்கு பதிலா இட் லுக்ஸ். திஸ் டாஸ்க் இஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் இட் லுக்ஸ் அப்படி சொல்லிடுவோம். ஓ அளவுக்கு அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இதுதான் நம்ம அடுத்து ஃப்ரேம் பண்ண போகிறது. இதுலயும் வேற எதுவும் வேர்ப் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற அட்ஜெக்டிவ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இல்லைன்னு இருக்கு, அப்போ நாட் வச்சு சொல்ல போறோம். அப்போ ஓ அளவுக்கு உன்னோட கம்பேர் பண்ணி அவளுக்கு இல்லைன்னு சொல்றோம். அப்போ அதுதான் சப்ஜெக்ட், அவள் தான் சப்ஜெக்ட் இல்லையா. அப்போ ஷீ இஸ் நாட் ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ் யூ. ஷீ இஸ் நாட் ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ் யூ. இப்போ இதே விஷயத்த அவளுக்கு இல்லை, பொசஷன் ஹாவ் ஹேஸ் வச்சு சொல்றதா இருந்தா எப்படி சொல்லணும் அப்படி சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஹாவ் ஹேஸ் அப்படிங்கிறப்போ அது ஒரு மெயின் வேர்பா வந்துடும். ஸோ மெயின் வேர்பா வந்ததானா நம்ம டசன்ட் ஹேவ் அப்படி போடுவோம். ஸோ அந்த இடத்துலயே நெகட்டிவ் வந்துடும். அப்போ ஷி டசன்ட் ஹேவ் ஆஸ் மச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் யூ ஹேவ். ஷி டசன்ட் ஹேவ் ஆஸ் மச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் யூ ஹேவ், இல்லைன்னா ஆஸ் யூ அப்படின்னு சிம்பிளா சொன்னாலும் போதுமானது. இந்த எக்ஸாம்பிளை நீங்க அப்படியே பாஸ் பண்ணிட்டு நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். நீ பயப்படுற அளவுக்கு அது கஷ்டம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒருவேளை இதுல ஏதாவது மெயின் வேர்ப் இருக்கா, இதுல எது அட்ஜெக்டிவ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு சிரமம் இருந்துச்சுன்னா அது கஷ்டம் இல்லை, எதோடையும் கம்பேர் பண்ணாம வெறுமனே அது கஷ்டம் இல்லை எப்படி சொல்லுவோம், இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ அதுல இஸ்ன்ற பி வேர்ப் மட்டும்தான் இருக்கு, டிஃபிகல்ட்ன்ற அட்ஜெக்டிவ் இருக்கு அப்படின்றத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து நம்ம கம்பேர் பண்ணலாம் இப்போ. அப்போ இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் அப்படின்றத இட் இஸ் நாட் ஆஸ் டிஃபிகல்ட் ஆஸ். நீ பயப்படுற அளவுக்கு, யூ ஃபியர், இட் இஸ் நாட் ஆஸ் டிஃபிகல்ட் ஆஸ் யூ ஃபியர். இப்போ ஒருவேளை நீங்க பயப்படுற அளவுக்கு அப்படின்னு சொல்லாம நீ பயந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா முன்னாடி பயந்தோம் அப்படின்னு ஆயிடும் பாஸ்ட் டென்ஸ். அப்போ இந்த இடத்துல ஃபியர்டுன்னு வரும்.
It is not as difficult as you feared அப்படின்னு வரும். அவன் சொன்ன அளவுக்கு இது ஒன்றும் விலை உயர்ந்தது இல்லை, எக்ஸ்பென்சிவ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ சொன்ன அளவுக்கு அதை விட்டுடலாம். விலை உயர்ந்தது இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளவுதான் இல்லையா? அப்ப பி verb இருக்கு, எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற அட்ஜெக்டிவ் இருக்கு. அதே மாதிரி அவன் சொல்ற அளவுக்கு அப்படின்னு இருக்கா, சொன்ன அளவுக்குன்னு இருக்கா. ஸோ ப்ரெசென்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ விலை உயர்ந்ததில்லை இந்த பார்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கலாம். இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு பதிலாக அதை நாம இட் இஸ் நாட் ஆஸ் எக்ஸ்பென்சிவ் ஆஸ். அவன் சொன்ன அளவுக்கு, சொன்ன பாஸ்ட் டென்ஸ். அப்போ he said. It is not as expensive as he said. இப்ப அவன் சொல்ற அளவுக்கு அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா it is not as expensive as he says அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ நாம இதுலயும் இந்த அரை பங்கு கூட இல்ல, அதே மாதிரி 2 மடங்கு இல்ல, 3 மடங்கு இல்ல, அதுவும் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல அவள் தன்னுடைய சிஸ்டரோட அழகுல ஒரு பாதி கூட இல்ல அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம half என்ற வார்த்தையை சேர்த்துக்க போறோம். ஸோ வழக்கம் போலதான். அப்போ she is not. asக்கு முன்னாடி இந்த half. But she is not half as beautiful as her sister. She is not half as beautiful as her sister. அதே மாதிரி நீ பக்கத்துல கூட வர முடியாது. இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் பண்ணுவோம் இல்லையா? சோ நீ அவளுடைய அழகுக்கு பக்கத்துல கூட வர முடியாது. அவனுடைய நாலேஜுக்கு நீ பக்கத்துல கூட வர முடியாது. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்றதா இருந்தா இந்த அஸுக்கும் பி verb-க்கும் நடுவுல இல்ல மெயின் verb-க்கும் நடுவுல nowhere near அப்படின்ற phrase நம்ம சேர்த்துக்குவோம். அப்போ நீ பக்கத்துல கூட வர முடியாது. அப்போ you are nowhere near as intelligent as him. அவனுடைய இன்டெலிஜென்ஸ், அவனுடைய நாலேஜ். அப்ப you are nowhere near as intelligent as him. இப்போ இதே மாதிரி nowhere near வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிடலாம். அவர்களுடைய வீடு ரொம்ப பெரியது. இந்த வீடு அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல கூட வர முடியாது, நெருங்கவே முடியாது அப்படி சொல்ல போறோம். அப்போ இந்த வீடு this house, அதான் சப்ஜெக்ட் இல்லையா? this house is nowhere near. அந்த வீடு அளவுக்கு இது பெரியதில்லை அப்படிதான் நம்ம சொல்றோம். அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல கூட வர முடியாது, அவர்களுடையது ரொம்ப பெரியதுன்னு தான் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப this house is nowhere near as large as their house. their house அப்படின்றப்போ 2 தடவை ஹவுஸ்ன்னு வர்றதுனால theirs அப்படின்னு போட்டோம். this house is nowhere near as large as theirs. இப்ப நாம பார்த்த இந்த as ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? இந்த வீடியோல நாம as ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி எப்படி கம்பேர் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.